ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நம்ம தாய்மொழியில் சொல்கிற விஷ் பண்ணுறதோ பேசுகிறதோ நார்மலாக, அது மாதிரி வேறு எந்த லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிட்டு சொன்னாலும் நம்ம லாங்குவேஜில் விஷ் பண்ணுறோம் பாருங்கள், அதில் இருக்க ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லை. அதனால் ஒன்ஸ் அகைன் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி இதை நம்ம கன்னடா லாங்குவேஜில் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. பொங்கல் ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. பொங்கல் அப்படின்னா பொங்கல் தான், ಹಬ್ಬದ அப்படின்னா திருவிழா திருநாள், ஓகேங்களா. ಶುಭಾಶಯಗಳು அப்படின்னா வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் அப்படி சொல்லலாம். உங்களுக்கு நம்மோது நிமகை பொங்கல் ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು அப்படி சொல்லலாம். பொங்கல் ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು அப்படி சொல்லலாம். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறது ಎಲ್ಲರಿಗೂ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. ಎಲ್ಲರಿಗೂ பொங்கல் ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು அப்படி சொல்லலாம். ஸோ பொங்கல் ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳುனா பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எப்போ போகிறாய், எப்போ போகிற அப்படின்னு கேட்போம் பாருங்கள். அதுதான் எப்போ போகிறாய் அப்படின்னு கேட்கும்போது எப்போ அப்படின்றதுக்கு யாவாகா, போகிறாய் அப்படின்றதுக்கு ஹோக்தியா, ஹோகுத்தியாவை தான் நம்ம பேச்சு வழக்கில் ஹோக்தியா அப்படின்னு சொல்கிறோம். நீ ஆஃபீஸ்க்கு எப்போ போகிற அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு நீ ஆஃபீஸ்க்கு எப்போ போகிற அப்படின்றதுக்கு நீன்றதுக்கு நீனும், ஆஃபீஸ்க்குன்றதுக்கு ஆஃபீஸ்க்கே இல்லைன்னா ஆஃபீஸ்கே ரெண்டும் யூஸ் பண்ணலாம். எப்போன்றதுக்கு யாவாகா, போகிறாயின்றதுக்கு ஹோக்தியா. நீனும் ஆஃபீஸ்க்கே யாவாக உக்தியா. எப்போ போகிறீங்கன்னு ரெஸ்பெக்டாக கேட்கும்போது போகிறாய்க்கும் போகிறீங்க அப்படின்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ யாவாக ஹோக்திரானா போகிறீங்கன்னு ரெஸ்பெக்டாக கேட்குறது, ஹோக்தியானா போகிற அப்படின்னுட்டு ரெஸ்பெக்ட் இல்லாமல் நம்ம சேம் ஏஜ் குரூப் கூட கேட்குறது. நெக்ஸ்ட் நீங்கள் எப்போ போகிறீங்க, நீங்கன்னும் போது நீவு வரும். நீவு யாவாக ஹோக்திரா. யாவாகான்றது யாவாக் அப்படின்னு சொல்லலாம். நீவு யாவாக ஹோக்திரா அப்படின்னா நீங்கள் எப்போ போகிறீங்க. நான் இப்போ போவேன் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், இப்போயே போயிடுவேன் அப்படின்றதுக்கு நான்ன்றதுக்கு நானும், ஈகா அப்படின்னா இப்போ, போவேன்றதுக்கு ஹோக்தினி. நான் ஈகா ஹோக்தினி அப்படி சொல்லலாம். நான் ஈகா ஹோக்தினி அப்படி சொல்லலாம். நான் இப்போவே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இப்போவே போகிறேன், இப்போவே போவேன், போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் அப்படின்றதுக்கு நானும் இப்போவேன்றதுக்கு ஈகலே ஹோக்தினி. நானும் ஈகலே ஹோக்தினி, ஓகேங்களா. நான் ஈகலே ஹோக்தினி அப்படி சொல்லலாம். ஸோ நான் இப்போ போவேன்றதுக்கு நான் ஈகா ஹோக்தினி, நான் இப்போவே போயிடுவேன்றதுக்கு நானும் ஈகலே ஹோக்தினி. என்ன ஆயிட்டிருக்கு இங்கே, இல்லைனா என்ன நடந்துட்டுருக்குங்க அப்படின்னு கேட்போம் பாருங்கள். அதுதான் ஆயிட்டிருக்கு, நடந்துட்டுருக்கு, அது மாதிரியான ஒரு சென்டென்ஸ். என்னன்றதுக்கு ஏனோ, ஓகேங்களா. ஆயிட்டிருக்கு அப்படின்றதுக்கு ಆಗ್ತಿದೆ ಇಲ್ಲಿ. ಏನು ಆಗ್ತಿದೆ ಇಲ್ಲಿ, ಏನು ಆಗ್ತಿದೆ ಇಲ್ಲಿ. ஆயிட்டிருக்கு, ಆಗ್ತಿದೆ, அதனால தான் ஆயிட்டிருக்குன்னு போட்டிருக்கேன். இதோடைய மீனிங் என்னது, நடந்துட்டுருக்கு. வாட் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்னு கேட்போம் பாருங்கள், அதுதான் ஆயிட்டிருக்குன்றதுக்கு ಆಗ್ತಿದೆ. அதே என்ன ஆயிட்டிருக்கு அங்கேன்றதுக்கு ஏனோ ಆಗ್ತಿದೆ ಅಲ್ಲಿ. இங்கே நான் ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿ, அல்லினா அங்கே. ஒன்றும் இல்லை அப்படின்றதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றதுக்கு இந்த ஏனுவை கொஞ்சம் இழுத்த மாதிரி, ஏனும் இல்லை அப்படின்னா எதுவும் இல்லை, ஏனும் இல்லை, ஏனும் இல்லைன்னா ஒன்றும் இல்லை அப்படின்ற அர்த்தம் தான். ஒரு விசேஷமும் இல்லை அப்படின்றதுக்கு, ஒரு விசேஷமும் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு விசேஷமும் அப்படின்றதுக்கு ಏನು ವಿಶೇಷ ಇಲ್ಲ, அதுக்குன்னு ಒಂದು ವಿಶೇಷ ಇಲ್ಲ அப்படி சொல்கிறத விட ஏனோனா ஒன்றும் இல்லை, அப்போ ஒரு விசேஷமும் இல்லைன்றதுக்கு ಏನು ವಿಶೇಷ ಇಲ್ಲ, ಏನು ವಿಶೇಷ ಇಲ್ಲ. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம், அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு
ಹೀಗನೇ மாத்தார்த்தா இதுவி மாத்தார்த்தா இதுவி மாத்தார்த்தா இதுவினா கண்டினியூஸ் டென்ஸ் பேசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னுட்டு நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு நீங்கன்றதுக்கு நீவோ எங்கன்றதுக்கு எல்லி வசிக்கிறீர்கள் அப்படின்றதுக்கு வாஸ்வாகித்திரா ನೀವು ಎಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದೀರಾ வாஸ்வாகித்திராவும் வசிக்கிறீர்கள்ன்றதும் வால ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலான்றதுக்காக தான் வசிக்கிறீர்கள் அப்படின்னு போட்டிருக்கேன் ನೀವು ಎಲ್ಲಿ வாஸ்வாகித்திரா அப்படின்னு கேட்கலாம் நீ எங்கே வசிக்கிறாய் அப்படின்ட்டு சிங்குலர் மீன்ஸ் ஒருமையில் கேட்கும்போது அதாவது ரெஸ்பெக்ட் இல்லாமல் கேட்கும்போது நீனு எல்லி வாஸ்வாகித்தியா ನೀವು ಎಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದೀಯಾ அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா வசிக்கிறீர்கள்ன்றதோட எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அதுக்கு ನೀವು ಎಲ್ಲಿ ಇರ್ತೀರಾ ನೀವು ಎಲ್ಲಿ ಇರ್ತೀರಾ அப்படின்னு கேட்கலாம் ನೀವು ಎಲ್ಲಿ ಇರ್ತೀರಾ நான் பெங்களூரில் வசிக்கிறேன் அப்படின்றதுக்கு ನಾನು ಬೆಂಗಳೂರಿಲ್ன்றதுக்கு பெங்களூரு ನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದೀನಿ ವಾಸವಾಗಿದ್ದೀರಾನ வசிக்கிறீர்கள் வாஸ்வாகித்தியானா வசிக்கிறாய் வாஸ்வாகித்தினா வசிக்கிறேன் ನಾನು பெங்களூருನಲ್ಲಿ வாஸ்வாகித்தினி உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்கள் அப்படின்றதுக்கு நிம்மா ಮನೆ ಎಲ್ಲಿದೆ ನಿಮ್ಮ ಮನೆ ಎಲ್ಲಿದೆ ನಿಮ್ಮ ಮನೆ ಎಲ್ಲಿದೆ அப்படி கேட்கலாம் உன்னுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு உன்னுடைய அப்படின்றதுக்கு நின்னா மனே எல்லிதே நின்னா மனே எல்லிதே நின்னா மனே எல்லிதே உங்கன்றதுக்கு நிம்மா உன்னுடைய அப்படின்றதுக்கு நின்னா ஆஃபீஸ்க்கு எப்படி போகிற அப்படின்னு கேட்குறதுக்கு ஆஃபீஸ்க்கு எப்படி போகிற அப்படின்னு கேட்குறதுக்கு ஆஃபீஸ்கே எப்படின்றதுக்கு ஹேகே போகிறாய் அப்படின்றதுக்கு ஹோக்தியா ஆஃபீஸ்க்கு ஹேகே ஹோக்தியா அப்படி கேட்டால் எப்படி போகிற ஆஃபீஸ்க்கு மெட்ரோவில் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெட்ரோவில் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மெட்ரோவில் அப்படின்றதுக்கு மெட்ரோ போட்டு தல்லி மெட்ரோದಲ್ಲಿ ஆஃபீஸ் ಹೋಗ್ತೀನಿ ಮೆಟ್ರೋದಲ್ಲಿ ಆಫೀಸ್ ಹೋಗ್ತೀನಿ அப்படி சொல்லலாம் பஸ்ನಲ್ಲಿ ஆஃபீஸ்ಗೆ ಹೋಗ್ತೀನಿ அப்படின்னா பஸ்ஸில் போகிறேன் பஸ்ஸில் அப்படின்றதுக்கு பஸ்ನಲ್ಲಿ ಆಟೋನಲ್ಲಿ ஆஃபீஸ்ಗೆ ಹೋಗ್ತೀನಿனா ஆட்டோவில் போகிறேன் மெட்ரோದಲ್ಲಿ ஆஃபீஸ்ಗೆ ಹೋಗ್ತೀನಿனா மெட்ரோவில் போகிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ரமேஷ் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறதுக்கு ரமேஷ் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறதுக்கு ரமேஷ் நினகே ஹேகே ಗೊತ್ತು ரமேஷ் நினகே ஹேகே ಗೊತ್ತು இந்த எப்படின்றது ஹேகேன்னு சொல்லலாம் இன்னொன்று ஹெங்கே அப்படின்னு சொல்லலாம் ரமேஷ் நினகே ஹெங்கே ಗೊತ್ತುனாலும் சேம் மீனிங் தான் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்றது தான் எப்படின்றதுக்கு ஹேகே ஹெங்கே ரெண்டுமே கரெக்ட் தான் ரமேஷ் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னுட்டு உனக்கு பதில் உங்களுக்குன்னு ரெஸ்பெக்டாக போட்டால் ரமேஷ் நிமகே ஹேகே ಗೊತ್ತು ரமேஷ் நிமகே ஹெங்கே ಗೊತ್ತು அது மாதிரி கேட்கலாம் ரமேஷ் நிமகே ஹேங்கே ಗೊತ್ತು அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும் ரமேஷ் நினகே ஹேகே ಗೊತ್ತುனா உனக்கு எப்படி தெரியும் எனக்கு ரமேஷ் ரொம்ப நாளாக தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ನನಗೆ ரமேஷ் ತುಂಬ ದಿನಗಳಿಂದ ಗೊತ್ತು ನನಗೆ ரமேஷ் ತುಂಬ ದಿನಗಳಿಂದ ನನಗೆ எனக்கு ரமேஷ் ತುಂಬಾனா ரொம்ப தினಗಳಿಂದ ಗೊತ್ತುனா நாட்களாக தெரியும் இப்போ நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு இப்போ நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறதுக்கு ಈಗ ನೀನು ಎಲ್ಲಿದೀಯಾ ಈಗ ನೀನು ಎಲ್ಲಿದೀಯಾ ಎಲ್ಲಿ ப்ளஸ் இதியா எல்லிதியா நான் இன்னும் கூட ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இன்னும் கூட ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான்ன்றதுக்கு நானும் இன்னும்ன்றதுக்கு இன்னும் தான் வரும் கூடா அப்படின்றது நான் இன்னும் ஆஃபீஸ்ನಲ್ಲಿ ಇದೀನಿயும் சொல்லலாம் நான் இப்போ கூட ஆஃபீஸ் இருக்கேன் அல்லது நான் இன்னும் கூட ஆஃபீஸ்ನಲ್ಲಿ ಇದೀನಿயும் சொல்லலாம் நான் இப்போ கூட ஆஃபீஸில் இருக்கேன் அப்படின்றதுக்கு நானும் ಈಗಲೇ ಕೂಡ ஆஃபீஸ்ನಲ್ಲಿ ಇದೀನಿயும் சொல்லலாம் ಈಗಲೇ ಕೂಡ ஆஃபீஸ்ನಲ್ಲಿ ಇದೀನಿ சொல்லலாம் நான் இன்னும் கூட அந்த கூடக்கு கூடா நான் இன்னும் கூட ஆஃபீஸ்ನಲ್ಲಿ ಇದೀನಿ அப்படி சொல்லலாம் நீங்கள் ஆஃபீஸ் அடைந்தீர்களா அப்படின்றதுக்கு ನೀವು ஆஃபீஸ் தலுப்தா நீனோ ஆஃபீஸ் தலுப்தா நீனும் வரும் அங்கே நீவு வராது ஓகேங்களா நீவுன்னு ரெஸ்பெக்டாக சொல்லும்போது நீங்கள் ஆஃபீஸ் அடைந்து விட்டீர்களா அடைந்துன்னா இப்போ சென்றடைந்து விட்டீர்களா
அப்படின்னு கேட்கறதுக்கு நீவு ஆஃபீஸ் தலுப்த்ரா, நீவு ஆஃபீஸ் தலுப்த்ரா, த்ரா வரும் லாஸ்ட்டில். தலுப்த்ரா அடைந்துட்டீங்களா, அடைந்து விட்டீர்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஆஃபீஸ் அடையவில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஆஃபீஸ் இன்னும் நான் சென்றடையவில்லை, ரீச் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஃபீஸ் தலுப்பில்லா, ஆஃபீஸ் தலுப்பில்லா அப்படி சொல்லலாம். இப்போ கூட வழியில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இப்போ கூட வழியிலே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ கூட. இப்போ அப்படின்றதுக்கு என்ன சொன்னேன், ஈகா. அப்போது இப்போ கூட அப்படின்னு நம்ம ப்ரெஸ் பண்ணி இப்போ கூட அப்படின்னு சொல்லும் போது ஈகலே கூடா. வழின்றதுக்கு தாரி, வழியில்ன்றதுக்கு தாரியல்லி, இருக்கிறேன்றதுக்கு இதினி, ஈகலே கூட தாரியல்லி இதினி. இப்போ சென்றடைந்துருவேன், இப்போ போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போ ஈகா தலுப்திதினி, ஈகா தலுப்திதினி. நம்ம சொல்கிற விதத்தில் இது இப்போ போயிடுவேன் அப்படின்றதுக்கு ஈகலே தலுப்திதினி அப்படின்னு சொல்லலாம். ஈகா தலுப்திதினி, இப்போ போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈகா தலுப்திதினி. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். யாருன்னா புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகாதீங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் நம்ம சேனலோடைய வீடியோ லிங்க்கை சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கன்னடா கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாய், தேங்க்யூ.